செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்ய மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததன் மூலம் வழக்கின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஃபைல்கள் அமலாக்கத்துறை திருத்தி இருப்பதாகவும் அது குறித்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டியும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் தற்போதைய நிலையில் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கினர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்பொழுது செந்தில் பாலாஜி கைதின் போது கைப்பற்றப்பட்ட அந்த பென் டிரைவ்கள், அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஃபைல்களை அமலாக்கத்துறை தமக்கு சாதகமாக திருத்தி இருப்பதாகவும் இவ்வாறு திருத்துவது முற்றிலும் விதிகளுக்கு எதிரானது எனவும் அவர் வாதிட்டார். மேலும் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறி அந்த ஆதாரங்களை அவர் மேற்கோள் காட்டி வாதிட்டார். மேலும் அமைச்சர் பதவியை தற்போது ராஜினாமா செய்ததன் மூலம் வழக்கின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி இருப்பதாகவும் வழக்கின் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் தலைமறைவாக இருப்பதால் ஜாமீன் மறுக்க முடியாது எனவும் அவர் வாதிட்டார். எந்த ஆவணங்களும் திருத்தப்படவில்லை என்ற அமலாக்கத்துறை கூறுவது ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை எனவும் ஆரியமா சுந்தரம் வாதிட்டார். தொடர்ந்து செந்தில் பாலாஜியினுடைய அந்த கைதின் போதான அந்த நடவடிக்கைகள், பின்னர் இவ்வளவு நாட்கள் அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருப்பது, பல்வேறு சூழ்நிலைகள் மாறி இருப்பது உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் மேலும் பல ஆவணங்கள் அமலாக்கத்துறை திருத்தி இருப்பதாகவும் கடித குறிப்புகள் உள்ளிட்டவைகள் திருத்தப்பட்டு இருப்பதாகவும் 2013ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை செந்தில் பாலாஜி வங்கிக் கணக்கில் 1,34,00,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது குற்றம் மூலமாக ஈட்டப்பட்டது என்பது அமலாக்கத்துறை தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை எனவும் இது முறையாக வருமான வரித்துறையின் கணக்குகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதில் 64 லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறப்பட்டது எனவும் வங்கிக் கணக்கில் 58 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டது எனவும் இந்த தொகை தகுதி நீக்கத்திற்கு எதிர்த்து 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கத்தின் போது எதிர்த்து வழக்கு தொடர்வதற்காக வேறு வங்கி கணக்கில் இருந்து டெபாசிட் செய்யப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் பொருளாதார குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் மறுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இருப்பதாகவும் மேற்கோள் காட்டி வாதிட்ட மூத்த வழக்கினர் ஆரியமா சுந்தரம், இலாக்கா அமைச்சராக நீடித்தாலும் சாட்சிகள் அச்சுறுத்தப்படுவதாகும் என்பதாலும் ஜாமீன் கொடுத்தால் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருக்கும் என்ற ஏற்கனவே வாதங்களை நிராகரிப்பதாகவும் தற்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறியுள்ள நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதிட்டார். தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த ஆவணங்களை தாங்கள் எந்த விதத்திலும் திருத்தவில்லை என அமலாக்கத்துறையின் தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் வாதிட்டார். தொடர்ந்து அவருடைய வாதங்களுக்காக வழக்கினுடைய விசாரணை நாளைக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.